கேரம் வடசென்னையின் விளையாட்டு என அழைக்கப்படுவதுண்டு. ஏன் அப்பகுதியுடைய அடையாளம் என்று கூட பலர் சொல்வார்கள். இன்று கூட வடசென்னை பகுதியில் உலா வந்தால் வீதியோரங்களில் நின்று கொண்டு கேரம் விளையாடும் இளைஞர்களை காணலாம். இதன் அடிப்படையிலேயே வெற்றிமாறனின் வடசென்னை படத்தில் கேரம் குறித்தான வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக கேரம் விளையாட்டை சுற்றியே கதை நகர்வும் அமைந்திருக்கும். கேரம் என்பது சாதாரண பொழுதுபோக்குக்கான ஒரு விளையாட்டா மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விளையாட்டா பார்ப்பதாலேயே அப்பகுதி மக்களுக்கு கேரம் மீதான ஆர்வத்தை தூண்டுகிறது. இந்த கலாச்சாரம் வடசென்னை பகுதியில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதற்கு பல வீரர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னையில் பெரும்பாலான மக்கள் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கையே அதிகம். இந்த சூழலில் கபடி, பாக்ஸிங், ஃபுட்பால், கேரம் போன்ற விளையாட்டுகள் முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம் குறைந்த அளவிலான செலவு, அருகாமையில் இருக்கும் மைதானம் போன்றவையே. பொழுதுபோக்குக்காக விளையாட செல்லும் இளைஞர்கள் பின் அதன் மீதுள்ள ஆர்வத்தில் சாதிக்க தீயாய் ஓடுவார்கள். இருப்பினும் வறுமை காரணமாகவும் சொந்த மண்ணில் இருக்கும் தவறான பார்வை காரணமாக பல தடைகளை கடந்துதான் வரவேண்டும் என்ற சூழல் இருந்து வருகிறது. தற்போது வடசென்னை பகுதியில் ஒரு சில இடங்கள் மேம்பட்டு விட்டாலும் மக்களின் வாழ்வு என்பது அதே நிலையில் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சென்னை காசிமேடு அருகே புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 22 வயதான கீர்த்தனா தனது தந்தையை இழந்து படிப்பை பாதியில் கைவிட்ட நிலையில் இருந்தாலும் தற்போது சாதித்து காட்டியுள்ளது அப்பகுதிக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உட்பட இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறது. உலக அளவில் 7வது உலக கேரம் போட்டி மாலத்தீவு நாட்டில் கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்றது. இந்த உலகக்கோப்பை கேரம் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 4 பேர் பங்கேற்றனர். அதில் ஒருவர் கீர்த்தனா. இவர் ஏற்கனவே தேசிய அளவில் முதலிடம் பிடித்திருந்த நிலையில் கேரம் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்கு தகுதி பெற்றார். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த கீர்த்தனா 3 தங்கப்பதக்கங்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். தற்போது அவரது வீட்டிற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது காசிமேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய செரிய நகரில் அவருடைய வீடு என்பது அமைந்திருக்கிறது. மிகவும் ஒரு சிறிய வீடாக இருக்கக்கூடிய இந்த வீட்டிலிருந்து தான் உலக சாம்பியன் ஆக 3 தங்கப்பதக்கங்களை தற்போது கீர்த்தனா பெற்றிருக்கிறார். கேரம் போட்டியை பொறுத்தவரையில் மாலத்தீவில் கடந்த 2ஆம் தேதி முதல் இந்த உலகக்கோப்பைக்கான போட்டி என்பது நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற கீர்த்தனா தனி போட்டியில் தங்கப்பதக்கமும், அதேபோன்று இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், மேலும் குழு போட்டியிலும் தங்கப்பதக்கமும் என 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கத்தை பெற்று தற்பொழுது இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த புகழை சேர்த்திருக்கிறார். கீர்த்தனா அவர்களுடைய இல்லம் என்பது மிகவும் ஒரு குறுகலான ஒரு சிறிய வீடாக இருக்கிறது. பல இடங்களில் ஒழுகக்கூடிய உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது. அவருடைய வீட்டுக்குள்ள தான் நம்ம வர்றோம். அதிலும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா ஒரு ஏழ்மை நிலையில தான் அவருடைய குடும்பம் என்பது இருந்திருக்கிறது. அதிலும் அவர் தனது படிப்பை கூட 10ஆம் வகுப்போடு கைவிட்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தந்தை இறந்ததன் காரணமாக படிப்பையும் தொடர முடியாமல் அவர் வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை பார்த்திருக்கக்கூடிய வேலையில்தான் விடாப்பிடியாக அவர் இந்த கேரம் விளையாட்டில் தொடர்ந்து பயிற்சியை பெற்று தற்போது உலக கேரம் போட்டியில் வெற்றியை வாகை சூடியிருக்கிறார். இதே போன்று ஏற்கனவே காசிமா, இதே பகுதியை சேர்ந்த காசிமா என்பவரும் உலக கேரம் போட்டியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கப்பதக்கங்களை குவித்து வடசென்னை பகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெருமையை சேர்த்திருந்தார். அதைத் தொடர்ந்து கீர்த்தனாவும் தற்பொழுது இந்த தங்கப்பதக்கத்தை பெற்று 3 தங்கங்களோடு இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இல்லத்தில் அவருடைய தாய் இந்திராணி நம்மோடு இருக்காங்க. மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஐயா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். அதனால விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனால அவரை கேட்டதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. 2 பேரும், அப்பாவும் பிள்ளையும். என் பொண்ணுக்கு, மா நீ வாமா, இங்க வந்தார், போர்டு ரூம் இருக்கு, திமுக போர்டு ரூம் இருக்கு, கட்சி போர்டு ரூம் பக்கத்துல. அங்க வந்தார். அப்ப நாங்க கேட்டோம். என் பொண்ணு போய் கேட்டுது, சார் நான் இதுக்கு போறேன் சார், வேர்ல்டு கப்புக்கு, நீ பாத்துக்கலாம் வாமா, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னாரு.
அதே மாதிரி எங்களை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு உதவி பண்ணார். செக்கு கொடுத்தாரு, 1.5 லட்சம் ரூபாய் செக்கு. துணை முதலமைச்சர் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரு என் பொண்ணுக்கு கையில அது இது செல்லுல போட்டோ கூட இருக்கு. அவர் என் பொண்ணு கையில செக்கு கொடுத்துட்டு என் பொண்ணு கிட்ட காதோட, அம்மா நீ போய் ஜெயிச்சுட்டு வா, வின் பண்ணிட்டு வாமான்னு சொல்லி சொன்னார். அந்த உற்சாகம் கூட என் பொண்ணை ஜெயிக்க வச்சது. இதன் பிறகு மாலத்தீவுக்கு புறப்பட்டு சென்ற கீர்த்தனா ஒவ்வொரு போட்டியிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி 3 தங்க பதக்கங்களை குவித்து சாதனை படைத்திருக்கிறார். தனது 6 வயதில் கேரம் விளையாட கற்றுக்கொண்ட கீர்த்தனா 22 வயதில் உலக அளவிலான வெற்றியை தன் வசப்படுத்தி இருக்கிறார். கீர்த்தனா அவங்க அப்பாவே தான் கத்து கொடுத்தாரு. ரோட்ல உட்காந்து இதுவும் வீடு இப்படி இருக்குங்களே, அதனால என் பொண்ணு இன்னொரு பசங்களை உட்கார வச்சு விளையாட விடுவார். அவ தப்பா போட்டாக்கா, அம்மா இந்த மாதிரி தப்பா போடுறமா காயின்னு, இப்படி போடணுமா அப்படி போடணுமான்னு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் நம்மளுக்கு இந்த போர்டு எங்களுக்கு இதுல கொடுத்தாங்க. போர்டு இந்த பொண்ணு பெருசான உடனே எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த நல்ல என்ன போர்டுப்பா, டோர்னமெண்ட் போர்டு கொடுத்தா அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பெட்டு மேல வச்சு என் பொண்ணுக்கு சொல்லி தருவார். சொல்லி கொடுத்தாமா இப்படி விளாடணுமா அப்படி விளாடணுமான்னு சொல்லி கொடுப்பாரு. அதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம். அவங்க அப்பா சொல்லி கொடுத்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு, வேற யாரும் இல்லை. அதான் சின்ன போர்டு வரோம் இல்ல சார், மிட்டாய் போர்டு, அந்த சின்ன போர்டை வச்சு சொல்லி கொடுத்தாரு 6 வயசுல. அதுக்கப்புறம் இருந்து அப்படியே சொல்லி கொடுத்து அப்புறம் அவர் தவறிட்டாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. வேலைக்கு போனா சின்னதுலயே கேரம் விளையாடின்னு இருக்கும் போதே வேலைக்கு போனான். இந்த குக்கர் கம்பெனி வருது இல்லை சார், அதில் வேலைக்கு போயிட்டு எனக்கு வாரானா 200 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுப்பா. 200 ரூபாய் 250 ரூபாய் அப்படி எடுத்துன்னு வந்து கொடுத்து அதுலேயே நாங்கள் இந்த போர்டுக்கு போகிறத விட்டுட்டா. அம்மா கஷ்டப்படுதே, நம்மளுக்கு வருமானம் இல்லையே, நம்ம போர்டு அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க முடியாது, அப்பா இருக்கும்போது நம்ம கொடுத்தோம், இப்போ தொல்லை கொடுக்க முடியாது, நம்ம வேலைக்கு போகலான்னு வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாத காலமாக போர்டு ரூமுக்கே போகிறதில்ல சார். போவாத இருந்து அப்புறமேல்ட்டு என்ன பண்ணாங்க, அதோ நித்யா இருக்காரு வெளியே ஹைட்டா ஒருத்தர் கோச், அவர் என்ன பண்ணாருமா, நீ உங்களுக்கு வசதி இல்லைனா கூட நான் என்ட்ரன்ஸ் கட்டி நான் உன்னை சேர்த்து விட்றேன், நீ வாமா, நீ வேலைக்கெல்லாம் போவாத, வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லி அவர் நிற்க சொல்லி ஒரு மேட்சுக்கு என்ட்ரன்ஸ் கட்டி அவர் அமிச்சார். கீர்த்தனா 5 வயசுலேருந்தே கேரம் விளாட ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அவங்க 5 வயசுலேருந்து நிறைய சென்னை டிஸ்ட்ரிக்டில் மேட்சஸ்ஸு, ஸ்டேட்டு, இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்கிறாங்க. அவங்க ஒரு 10th படிக்கும் போது அவங்க அப்பா தவறிட்டார். அவங்க அப்பா தவறினோட அவங்க வீட்டோட சூழ்நிலையினால அவங்க கேரம் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கீர்த்தனா சின்ன வயசுலேருந்தே நல்ல பிளேயரு, நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் டஃப்பு குத்து விளையாடி அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வந்துனே இருந்தா. அந்த ஒரு கிளப்பில் விளையாடின்னு இருக்கும்போது என் பையனை அதில் ஜாயின் பண்ணும்போது என் பையனுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்குறது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். சரி, இவங்களும் நல்லா விளையாடின்னு இருக்கிறாங்க, சரி இவங்களுக்கு விளையாடின்னு வரட்டுன்னு 10th படிக்கும் போது அவங்க அப்பா இருந்ததுனால படிப்புலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், கேமும் கண்டினியூ பண்ண முடியாமல், நடுவில் இந்த கொரோனானால அவங்க படிப்பையும் விட்டாங்க, கேமையும் விட்டாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேத்துப்பட்டறையில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. வடசென்னை பகுதியில் ஏற்கனவே கேரம் உலகக்கோப்பை போட்டியில் காசிமா தங்க பதக்கங்களை பெற்று சாதனை படைத்திருந்த நிலையில் தற்போது கீர்த்தனா உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 3 தங்கங்களை பெற்றிருக்கிறார். அதுவும் தனி போட்டி, இரட்டையர் போட்டி, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் கீர்த்தனா தங்கத்தை தனக்குரியதாக மாற்றியிருக்கிறார். அவங்களோட பிளேயிங் பார்த்தீங்கன்னா மன தைரியம், யாராலையுமே அந்த தைரியத்தோட ஆட முடியாது. சில பேருக்கு பயத்தில் கை உதறும், சில பேர் பயத்தில் இது ஆடலாமா அது ஆடலாமா யோசிப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி ஆடுறாங்களோ ஃபைனல்லையும் அதே கெப்பாசிட்டியில் தான் ஆடுவாங்க. எந்த ஒரு காயினாக இருந்தாலும் தைரியமாக போடுவாங்க, தைரியமாக ஏறி ஆடுவாங்க. ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த ஒரு டென்ஷனு அதெல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 o'clock ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4லேருந்து 9 மணி வரையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருப்பி 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு
திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு அவள் வீட்லேயே வந்து சும்மா வந்து ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டான். வீட்டில் தண்ணி பிடிக்கணும், துணி துவைக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும். இதை முடிச்சுட்டு திருப்பியும் 11 மணிலேருந்து 2 மணி வரையும் விளாடுவாள். திருப்பியும் 2 மணிக்கு வந்து சாப்பிட்டு 3 மணிக்கு ஸ்கூலுக்கு கோச்சிங் போவாள். ஸ்கூலில் 3 மணிலேருந்து 5 மணி வரையும் பசங்களுக்கு கோச் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கேருந்து வந்து கிளப்பில் வர பசங்களுக்கு கோச் பண்ணின்னு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து திருப்பியும் வீட்டில் நைட்டு டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டு, இந்த வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீட்டில் அந்த குறுகிய இடத்துல படுத்து தூங்கிட்டு திருப்பி காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது அவளுக்கு வந்து ரொட்டீனாக போயினே இருக்கும். இந்த ரொட்டீன் ப்ராக்டிஸில் அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு போர்டு, அவளுக்குன்னு ஒரு தனி செட்டப்பு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நேஷனல் வின் பண்ணாங்க. உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 3 தங்க பதக்கங்களை வென்று கீர்த்தனா சாதனை படைத்தது குறித்து அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். இனிப்புகளை வழங்கி கீர்த்தனாவின் வெற்றியை கொண்டாடினர். அந்த காட்சி பார்ப்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதேபோல் கீர்த்தனாவின் சாதனையை பாராட்டி அப்பகுதி மக்கள் பேனர்கள் வைத்து உற்சாகப்படுத்தி வருகின்றனர். வடசென்னையில் எளிமையான குடும்பத்தில் பிறந்த கீர்த்தனா இன்று இந்தியாவின் வீர மங்கையாக கேரம் விளையாட்டின் தங்க மகளாக மாறியிருப்பது பலரது பாராட்டை பெற்று வருகிறது.